அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட குரூப் 4ஓட மார்க் பற்றியும் என்னோட ரேங்க் பற்றியும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. என்னோட ரேங்க் பற்றி தான் சொல்ல போகிறேன். அடுத்தது வந்து என்னென்னா, இப்போ தான் புதுசாக குரூப் 4 பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்னென்ன அடுத்து பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு வந்து போன வருஷம் நான் வந்து கவுன்சிலிங் வரைக்கும் போனோம் இல்லையா, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எழுதி நீங்கள் வந்து ஒரு 2 மார்க் 3 மார்க்கில் மிஸ் ஆகிடும்னு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும், எப்படி ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து என்னோடய ரேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 200க்கு வந்து 174 வந்து வந்திருக்கு. நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லி இந்த 172 கன்ஃபார்மாக இருக்குது. 2 கொஷின் வந்து எனக்கு ஷேட் பண்ணும்போது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ரெண்டுமே கரெக்டாக தான் வந்திருக்கு. 174 மார்க் வந்து வந்திருக்கு 200க்கு. தமிழில் வந்து 89, மேக்ஸில் 22, மீதி வந்து ஜிஎஸில் வந்து எடுத்திருக்கேன். மார்க் 300க்கு பார்த்தா 261 வந்து வந்திருக்கு. சரியா? அடுத்த ரேங்க் வந்து ஓவராலில் வந்து 617 வந்திருக்கு, அது 617 வந்திருக்கு. அதுவே வந்து கம்யூனலில் வந்து 228 வந்து வந்திருக்கு. டைப்பிஸ்டில் பார்த்தீங்கன்னா 138 வந்திருக்கு ஓவராலில். அதுவே வந்து கம்யூனலில் வந்து 50 வந்து வந்திருக்கு. இந்த வாட்டி டைப்பிஸ்ட்லேயே 1, 2ன்னு 2 கேட்டகரியாக போட்டிருக்காங்க. அது என்னன்னு எனக்கும் தெரில. அதுலேயும் வந்து அந்த மாதிரி தான் ஏதோ ரேங்க் வந்து வந்திருக்கு. சரியா? அடுத்தது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து குரூப் 4 பாஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ரேங்க் வந்திருக்கு, அது நல்ல ரேங்க்குள்ளே வந்திருக்கு, மார்க்கும் ஹையாக இருக்குது. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு ஐடியா இல்லாதவங்களுக்கு தான் இது. ஏன்னா நான் வந்து 2018 குரூப் 4ல் 154 வந்து எடுத்திருந்தேன். அந்த டைம் வந்து வேக்கன்சி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் வந்து என்னோடய லிஸ்ட்டு வந்து என்னோடய பேர் வந்து சிவி லிஸ்ட்லேயும் வந்து இருந்துச்சு. மெமோவும் வந்து என்னோடய இதுக்கு வந்து கேட்டிருந்தேங்க. ஆனால் வந்து எதுவுமே வந்து நான் அப்லோட் பண்ணாமல் வச்சு, அதாவது சிவிக்கு அப்லோட் பண்ணிட்டேன். ஆனால் மெமோ வரும் அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியாது. அதனால வந்து எனக்கு மெமோ வந்ததுன்னு தெரில. நான் கவுன்சிலிங்கும் போகவே இல்லை. அதுக்கப்புறம் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி கவுன்சிலிங் போனியா அப்படின்னு. அப்போ தான் நான் மெயில் எடுத்து செக் பண்ணேன், இந்த மாதிரி உங்களுக்கு மெமோ வரும். அதுக்கப்புறமா தான் நான் யூடியூப் எடுத்து பார்த்தேன், இந்த மாதிரிலாம் ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படின்னே தெரியும். ஏன்னா அந்த டைமில் நான் வந்து கவுன்சிலிங் போயிருந்தேன்னா கிடச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு எனக்கு ஒரு 4 வருஷம் சர்வீஸ் வந்து இருந்திருக்கணும். அது எல்லாமே இன்றைக்கி வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு இப்போயும் எனக்கு அது நினச்சாலே ரிக்ரெட்டாக தான் இருக்குது. அதனால் இதுக்கப்புறம் யாருக்காச்சும் அந்த மாதிரி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவிலே இதை சொல்கிறேன். நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் இப்போது நல்ல ஸ்கோர் எடுத்திருக்கீங்க, நல்ல ரேங்க்குள்ளே வந்திருக்கீங்க, கம்யூனல் ரேங்க்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது என்னெல்லாம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்களோ அது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுங்கள், எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்கன்னா பிஎஸ்டிஎம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தோட சைனும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபோட்டோ எல்லாமே ரெடியாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா மெமோ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களோட பர்சனலாக உங்களோட டிஎன்பிஎஸ்சியோட அந்த பாஸ்வேர்டையும் லாகின் ஐடியும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து மெமோ வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டைமுக்கு இந்த டேட்டுக்கு நீங்கள் வந்து மெட்ராஸ்க்கு வந்து வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சென்னைக்கு வரணும்னு ஆஃபீஸ்க்கு, டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு. அன்னைக்கு வந்து நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா அன்னைக்கு முன்னாடியே நாளே வந்து உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பற்றி டெய்லி வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். யூடியூப்பில் நிறையா சேனல் வந்து அது போடுறாங்க. அதுபடி உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? யாருமே வந்து என்ன மாதிரி வந்து அடுத்த ப்ராசஸ் என்னன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு படித்தும் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது சொல்கிறேன். அடுத்தது வந்து இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து நல்லா படித்தேன். ஆனால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது, மதில் மேல் பூனை மாதிரி இந்த பக்கமாக அந்த பக்கமாக வருமா வராதான்னு தெரியல அப்படின்றவங்களுக்குலாம் நான் வந்து இன்னொன்று சொல்ல போகிறேன். என்னென்னா, நான் வந்து 2018 வந்து எழுதினேன். அப்போ வந்து 154 வந்து எடுத்திருந்தேன். அடுத்தது 2020 சம்திங் எதுலேயே எழுதியிருந்தேன். அதில் வந்து 156 வந்து எடுத்திருந்தேன். 2 மார்க் தான் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தேன். அடுத்து இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு குரூப் 4 வந்துச்சு இல்லையா, அதில் வந்து 158 எடுத்திருந்தேன். ஓகேவா? ஃபஸ்ட் டைம் வரும்பொழுது எனக்கு கவுன்சிலிங் வரைக்கும் வந்துச்சு. ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா கிடைக்கல.
லாஸ்ட் டைம் வந்து நான் கவுன்சிலிங்கும் போனேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் கவுன்சிலிங் போகல, விட்டுட்டேன் தெரியாமல். லாஸ்ட் டைம் வந்து நான் கவுன்சிலிங் போயும் ஹாஃப் மார்க்கில் வந்து கிடைக்கல, போஸ்டிங் கிடைக்கல. அதே மாதிரி அது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா நான் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸும் கிளியர் பண்ணி நல்ல ஸ்கோரே வந்து எடுத்திருந்தேன். 141 வந்து என்னோடய மார்க் வந்து வந்துருந்துச்சு. ஆனால் கடைசியாக வந்து எனக்கு டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிபார்ட்மெண்ட் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. ஆனால் நான் அதையும் கவனிக்கல. வந்து என்னென்னா குரூப் 4 மாதிரியே போய் இல்லாமல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் வந்து எனக்கு 30ஆம் தேதி கவுன்சிலிங் கூட்டிருந்தாங்க. 29ஆம் தேதி வந்து எனக்கு ஒரு மெயில் வந்திருக்கு, ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அது எடுத்திருந்தாலும் எனக்கு ஒன்றும் யூஸ் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா நான் இப்போ குழந்தை வச்சதுனால அது போனால் போகுது அப்படின்னு விட்டுட்டேன். அந்த மாதிரி எனக்கு எல்லாமே ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து மிஸ் ஆனது தான். அதுக்காக வந்து நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண வேணாம். நம்மளுக்கு வந்து வரணும் அப்படின்னு நம்மளோட முயற்சி கரெக்டாக இருக்குது அப்படின்னா கடவுள் பார்த்துட்டு தான் இருப்பார். அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது நடக்கும். நம்மளுக்கு அடிக்கடி நான் ஒரு 2 திருக்குறள் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பேன். முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இருக்கு இல்லையா. அதை விட இன்னொரு முக்கியமான திருக்குறள் என்னன்னா, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்றது. அதனால வந்து கண்டிப்பாக நம்மளோட முயற்சியை கடைசி வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் நல்ல ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக போக முடியும் அப்படின்னு நான் முழுசாக நம்பினேன். அந்த மாதிரி தான் எனக்கு இந்த டைம் வந்திருக்கு அப்படின்னு நம்புகிறேன். சரியா, போன வாட்டியும் சரி, அதுக்கு முந்தின வாட்டியும் சரி, குரூப் 2 குரூப் 4 எல்லாத்துலேயுமே வந்து என்னால் முடிஞ்ச ஒரு எஃபர்ட்டை நான் கொடுத்துட்டே தான் இருந்தேன். ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, மயிர் இடையில் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டியுமே வந்து ஹாஃப் மார்க்கில் 1 மார்க்லலாம் வந்து எனக்கு போஸ்டிங் இல்லாமல் போச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார், எப்பயுமே வந்து இந்த பார்டரில் போய் நின்றுட்டு வருமா வராதான்னு மட்டும் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் பண்ணாத, நீ படிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக இது எழுதி முடித்தோடனே நம்மளுக்கு இந்த வேலை உண்டுடா அப்படின்ற மாதிரி மார்க் எடுத்து தந்தால் படி, இல்லைனா விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதை ஒன்று தான் நான் மைண்டில் வச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு படிக்கிறதுக்கும் சுத்தமாக டைமே இல்லை, குழந்தையும் நான் மட்டும்தான் பார்த்துக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன்லேயும் கடைசி வரைக்கும் நம்ம இவ்வளோ அடிக்கடி வந்து தோணும். இத்தனை வருஷமாக எல்லோரும் கேட்குவாங்க இல்லையா, எல்லோரும் என்ன படிக்கிற நீனு, உன் பிள்ளையே வந்து இப்போது 2வது போது இன்னும் படிச்சுன்னு இருக்க, கல்யாணம் ஆனதுலேருந்து. எங்கள் அம்மா வீட்டு சைட்லாம் கேட்டாங்க, என்னென்னா நீ இந்நேரம் ஒரு வேலைக்கு போயிருந்த பாதி அவருக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், சும்மா உட்காந்து படிக்கிறேன்னு வேஸ்ட் பண்ணுற காசை அப்படின்லாம் கேட்டாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா நம்ம ஓரளவுக்கு படிச்சிட்டோம். ஒரு ஃபஸ்ட்டு குரூப் 4 எழுதும்போதே ஒரு 150 மார்க் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளால ஏதோ முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி குரூப் 2லலாம் வந்து ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதும்போது எதுக்கு நம்மளால முடியும்னு தோணுது, எதுக்கு நம்ம கிவ் அப் பண்ணணும், குழந்தைய காரணம் காட்டிட்டு ப்ரெக்னென்சி காரணம் காமிச்சிட்டுலாம் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை டெய்லி போட்டுக்கிட்டே தான் இருந்தேன். அதுக்கான பலனாக தான் நான் இதை வந்து பார்க்குறேன். சரியா, கண்டிப்பாக உங்களாலேயும் நல்லா ஸ்கோர் எடுக்க முடியும். இந்த வாட்டி ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் போச்சு அப்படின்னா அடுத்த வாட்டி இதோட நல்ல ரேங்க் எடுப்போம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நல்ல ரேங்க் கண்டிப்பாக எடுக்க முடியும். நம்மளோட முயற்சி இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் நல்ல ரேங்க்கும் எடுக்க முடியும். இதோட நீங்கள் குரூப் 4க்கு தான் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிகிரியோ 2 டிகிரியோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட எய்ம் வந்து குரூப் 1க்கும் குரூப் 2க்கும் வைங்க. எனக்கு தெரிஞ்சு நான் குரூப் 4ம் குரூப் 2 படிச்சிருக்கேன். குரூப் 1க்கு அந்த அளவுக்கு எனக்கு எதுனா ஃபிலிம்ஸ்லாம் கிளியர் பண்ண முடியல. ஆனாலும் நான் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா குரூப் 1க்கு எய்ம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் குரூப் 2வை கிளியர் பண்ண முடியும். குரூப் 2க்கு எய்ம் பண்ணால் குரூப் 4 கிளியர் பண்ண முடியும். ஆனால் வந்து குரூப் 4 வச்சுட்டு இருக்காதிங்க. உங்களால் படிக்க முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பிக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா குரூப் 1க்கு படிங்க. அதுமாரி குரூப் 1க்கு படிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ப்ரிலிம்ஸ்க்கு படிக்காமல் உட்காந்து மெயின்ஸுக்கு படித்து மெயின்ஸில் நல்ல ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்ற நினப்பில் உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ப்ரிலிம்ஸையும் கிளியர் பண்ண முடியும். எத்தனை ப்ரிலிம்ஸ் வந்தாலும் உங்களால் கிளியர் பண்ண முடியும். சரியா, அதனால் மனசு தளர விடாதீங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, ஓகேவா, ஒரு 150 140லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் படிக்காமல் அவ்வளோ மார்க் வந்து யாராலையும் எடுக்க முடியாது. நிறைய பேர் வந்து சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க, உருட்டிட்டு இருப்பாங்க. என்னென்னா நான் ஃபஸ்ட் டைம் போய் அட்டன் பண்ணேன், நானே 120 எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 110 வரைக்கும் எல்லாராலையும் தாராளமாக எடுக்க முடியும். நம்ம வந்து நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு 40% வந்து கிளிக் ஆகும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு தெரியுற ஜென்ரலாக இருக்கிற நாலேஜ் வச்சு ஒரு 50-60 கொஷின் தாராளமாக அடிக்க முடியும். ஏன்னா அப்படி தான் கொஷின் வந்து செட் பண்ணுவாங்க. ஓகேவா,
அதுக்கு மேலே 120 130 இதுக்கு மேலே நம்ம எடுக்கிற ஒரு மார்க்கும் தான் நம்மளோட படிப்பையும் நம்மளோட உழைப்பையும் காட்ட போகுது. சரியா? அதனால் நான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன், நானே வந்து 120 எடுத்துட்டேன் அப்படின்லாம் சில பேர் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டு காண்டாகாமல் உட்காந்து படிக்கிற வேலையை பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. அதை எதையுமே காதில் வாங்கிக்காதீங்க. ஓகேவா? லாஸ்ட்டில் நம்மளோட எய்ம் என்னவோ அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். பக்கத்தில் சொல்கிறவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் பேசுகிறவங்கெல்லாம் காதில் வாங்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸையும் குறைச்சி விட்ருவாங்க. ஓகேவா? அதனால் எப்பயுமே நான் உங்கள் கூட வந்து ஒரு 4 பேர் வச்சுக்கோங்க. அந்த 4 பேர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களால் முடியாது நான் கூட முடியும், உன்னால் முடியும்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கூடயே எப்பயும் டச்சில் இருங்க. அப்படி இல்லை, யாருமே இல்லைன்னா உங்களால் முடியும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பிட்டு நீங்களே உங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. மற்றவங்க யாருமே நம்மளுக்கு தேவை கிடையாது. அதே மாதிரி உங்களால் படிக்க முடியாது, அதே மாதிரி உங்களோட டைமை யாரெல்லாம் திருடுறாங்களோ அவங்க கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க. டைம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கிறீங்களோ படிக்கலையோ, நீங்கள் அறிவாளியோ புத்திசாலியோ திறமசாலியோ எதுவுமே பார்க்க போகிறது கிடையாது. நீங்கள் அதுக்கான டைமை வந்து கொடுக்கணும். இப்போ தமிழ் இருக்குன்னா தமிழுக்கு ஒரு இத்தனை மணி நேரம் படிக்கணும் அப்படின்னா அத்தனை டைமை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான மார்க் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது. சரியா? மேக்ஸ் இருக்குன்னா இவ்வளோ நேரம் போட்டு பார்க்குறோம் அப்படின்னா அந்த டைமை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான மார்க் வந்து உங்களுக்கு வரதான் போகுது. ஓகேவா? அதனால் டைமை வந்து உங்கள் கூட டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு சும்மா உங்கள் கூட படிக்காமல் அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாவோ இல்லது வீட்டில் வேலைக்கு போகாமல் இருக்கிற ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு பார்ட் டைம் அவர் வேலைக்கு போயிட்டு உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுற ஆளாக கூட இருக்கலாம். சரியா? படத்துக்கு போகலாம், சினிமாவுக்கு போகலாம், கதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் உங்களோட டைமை திருடுறாங்க, எந்தெந்த ஆப்லாம் உங்களோட டைமை திருடுது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் கட் டவுன் பண்ணிவிட்டு உங்களோட முழு சிந்தனையுமே வந்து படிப்பில் மட்டும் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி எல்லாருக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன், குரூப் 4 விட்டுட்டு குரூப் 1 குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுங்கள். குரூப் 2 குரூப் 1லலாம் பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா? நம்ம ப்ராப்பராக நம்மளோட டைமை அதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதில் நல்ல ரேங்க் வந்து கிடைக்கும். இப்போ வந்து நம்ம இத்தனை வருஷம் படித்து ஒரு சின்ன குரூப் 4 லெவலில் வேலைக்கு போகிறத விட அதை விட அதிகாரமாக இருக்கிற ஒரு துறையில் போய் நம்ம வேலைக்கு போனோம் அப்படின்னா நம்மளோட மதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே வந்து நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் அதிகமாக வச்சு படிங்க. கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். குரூப் 1லலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமான இருந்தவங்க தான் வந்து குரூப் 1ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட்லாம் எடுத்திருக்காங்க. அதனால் நம்மளாலே முடியும். நான் என்ன நினச்சிக்குவேன் அப்படின்னா, முன்னெல்லாம் அந்த 2-3 அட்டெம்ப்டில் வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப கம்மியாக மார்க் எடுக்கும்போது சில டைம் குழந்தைய பார்த்துக்கணும், நம்ம மட்டும்தான் இருக்கோம், வீட்டு வேலையும் செஞ்சுட்டு டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது, இல்லை நம்ம ஏதாச்சும் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்கலாமே, படம் பார்க்கலாமே அப்படின்லாம் தோணும் போதெல்லாம் படிக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளோட மைண்ட் ஏதாச்சும் சாக்கு கண்டுபிடிக்கும் இல்லையா? அந்த டைமில் நான் ஒரே ஒரு விஷயந்தான் யோசித்து பார்ப்பேன். ஒன்று வந்து என்னோடய ஹஸ்பண்டு, அடுத்து எங்கள் அம்மா, எங்கள் மாமியார் 3 பேரோட நிலமையை நினச்சி பார்த்துக்குவேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைல்ஸ் போடுறாரு, போடுவாங்க இல்லையா, அந்த வேலை செய்கிறாரு. எங்கள் அம்மா வந்து சித்தாள் வேலை செய்கிறாங்க. எங்கள் மாமியார் வந்து இந்த தோட்டத்தில் களை எடுக்கிறாங்க. இந்த 3 பேரும் செய்கிற வேலையும் நான் படிக்கிற வேலையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்குவேன். நான் படிக்கிறதுக்கு ஒரு ஃபேனுக்கு அடியில் ஒரு வெயில் இல்லாத ஒரு நிழலில் உட்காந்து நான் படிக்க போகிறேன். அது இல்லாமல் என்னோட மனசை மட்டும் ஒருநிலைப்படுத்தினா போதும். ஆனால் அவங்க வெயிலில் உட்காந்து அவங்களோட உழைப்பெல்லாம் கொடுத்து வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. அப்போது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்பொழுது நான் ஏதோ நல்ல நிலமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த டைமில் வந்து நான் என்னோட டைமை வேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அப்போ அவங்களுக்கும் எனக்கும் வந்து எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த லைஃப்பில். அதை நம்ம அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்குவேன். அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற எல்லாருக்குமே நிறைய கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஆனால் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் அதில் இருக்கும் இல்லையா? சில பேருக்கு 3 வேளை சாப்பாடும் இல்லாதப்ப நம்மளுக்கு 1 வேளை சாதம் கிடைச்சாலும் நம்ம வந்து லக்கி அப்படின்ற மாதிரி இருக்கிற எல்லாத்துலேயும் இருக்கிற நல்ல விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். சரியா? அதனால் என்ன நெகட்டிவிட்டி இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஓரம் தள்ளிட்டு உங்களுக்கே எவ்வளோ சோர்வாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு
அடுத்த விஷயத்த பாருங்கள், இன்னும் ஒரு வருஷத்தில் நம்மளுக்கு குரூப் 1 வருது, குரூப் 2 வருது, குரூப் 4 வருது. நீங்கள் குரூப் 1க்கு மட்டும் படிச்சிங்க அப்படின்னா குரூப் 2வையும் கிளியர் பண்ணுவீங்க, குரூப் 4ஐயும் கிளியர் பண்ணுவீங்க. ஓகேவா? அதனால் இந்த ஒரு வருஷத்தை எப்படி டைமுக்கு ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? எடுத்து உட்காந்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க. ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்லேருந்தே எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்க வரோம் அப்படின்ற மாதிரி முன்னாடியே படித்து தானே தூக்கி போட்டிங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து என்றைக்கும் மறக்காதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினை மட்டும் வந்து டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருங்க. நான் இந்த அளவுக்கு நல்ல ரேங்க் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும்தான். கடைசியாக எனக்கு டைம் சுத்தமாக கிடையாது. என்னால் வந்து என் குழந்தைய மட்டும்தான் பார்த்துக்க முடியும். நைட்டில் என்னால் ஒரு நிமிஷம் கூட படிக்க முடியாது. அதே மாதிரி பகல்லையும் பார்த்தீங்கன்னா நான் வேலையை முடிச்சுட்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டு தான் படிக்கணும். அந்த டைம்லலாம் நான் வந்து உட்காந்து 4-5 புக்கை தூக்கி வச்சுக்கிட்டு பெரிய பெரிய புக்கெல்லாம் வச்சு படிக்கலாம். எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. என்கிட்ட இருந்தது ஒரு 5-6 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் தான் இருந்துச்சு. அதில் இருக்கிற ஜிஎஸை மட்டும் படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஓகேவா? இந்த டைமில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, இப்போ நம்மளுக்கு எந்த எக்ஸாமும் கிடையாது. ஓகேவா? நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்கு அந்த ஜெராக்ஸ் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் குரூப் 1 எடுக்கிறீங்க அப்படின்னா இத்தனை வருஷம் குரூப் 1 வந்திருக்கும் இல்லையா, எல்லா கொஷின் பேப்பரையும் எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கடைசியாக 2022க்கு அப்புறம் அந்த கொஷின் பேப்பர்ஸ் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, அப்போ வந்து தேர்தல் ஆணையரோட தகுதி என்ன அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது, இல்லை தேர்தல் ஆணையரோட பதவிக்காலம் என்னன்னு ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரியா? அந்த ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷனோ அதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. மற்ற ஆப்ஷனெல்லாம் வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் பற்றி ஸ்கூல் புக்கில் என்னெல்லாம் இருக்குது உங்களுக்கு டேட்டா இருக்குது. எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த ஆர்டிக்கல் இருக்குது 324லேருந்து அப்படின்னா அந்த ஆர்டிக்கலு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனரோட அந்த தகுதி, அவரோட அந்த வயது வரம்பு, இதெல்லாம் வந்து அந்த கொஷினுக்கு பக்கத்துலேயே ஸ்பேஸ் இருக்கும். கண்டிப்பாக அதுக்குள்ளே எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹிஸ்ட்ரியில் அக்பரை பற்றி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அக்பரோட சுயசரிதையை பற்றி ஏதாச்சும் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அக்பர் வேறு என்ன புக்கெல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்றத வந்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கொஷினுக்கு பக்கத்துலேயே அதுக்கு சம்மந்தமான ஏதோ 1-2 டேட்டாவை நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த புக்கை ரிவைஸ் பண்ணும்பொழுது நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஷினும் படித்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அந்த கொஷின் புக்லெட்டில் இருக்கிற கொஷினை ரிலேட்டடாக தான் திருப்ப கொஷின் கேட்பாங்களே கொஞ்சம். நம்மளுக்கு புதுசாக எந்த கொஷினும் கேட்க மாட்டாங்க. இப்போ புக்கை படித்தோம் அப்படின்னா புக்கில் ஒரு 10 பக்கம் இருக்குது அப்படின்னா அதில் 2 பக்கம் மட்டும்தான் நம்மளுக்கு தேவையான டேட்டாஸ் வந்து இருக்கும். ப்ரீலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். மீதி இருக்கிறது எல்லாமே கதை தான் இருக்கும். நீங்கள் அந்த கதையை மறுபடியும் படிக்கிறதுக்கு பதிலாக ஒன்று நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த நோட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் மறுபடியும் புக்கில் தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றவங்க புக்கை ஃபஸ்ட்டு நல்லா தரவாக ரீட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினை எடுத்து ஒரு கொஷினையும் பாருங்கள். அந்த கொஷினுக்கு அது ரிலேட்டடாக என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ எழுதி வச்சுட்டு அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்ல உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்க மாட்டாங்க. ஓகேவா? இதுதான் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். உங்களுக்கு என்னென்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கீழே கேளுங்க, நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து இப்போ வந்து குரூப் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிறவங்களுக்கு குரூப் 2A வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் வந்து நம்மளுக்கு 1 வேர்டு தான் இருக்குது. கொஷின் ஆன்சர் வந்து இல்லை, அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இல்லை. குரூப் 2A தான் நிறைய பேர் எழுத போகிறோம். அதில் நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா முன்னாடி வந்து குரூப் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருந்தாலே போதும் முக்கால்வாசி. ஏன்னா நம்மளுக்கு ஒரு 5 மார்க் கொஷின் 6 மார்க் கொஷின் இருக்குது அப்படின்னா 6 மார்க் கொஷினுக்கு நீங்கள் ஒரு 3 லைன் 4 லைன் எழுதினாலே கண்டிப்பாக உங்களுக்கு 1 மார்க்கோ 2 மார்க்கோ அவங்க கன்ஃபார்ம் போட்டு தான் ஆகணும். ஆனால் இப்போது நம்மளுக்கு 1 வேர்டு அப்படின்றதுனால அந்த 4 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் ஆன்சர் இருக்கும். மீதி 3 ஆப்ஷன்லுமே வந்து நம்மளுக்கு எதை சூஸ் பண்ணாலுமே தப்பு தான் வரப்போகுது. அதனால் நீங்கள் படிக்கிறது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி படித்த ப்ரிலிம்ஸ்க்கு படித்ததையே மறுபடியும் ஹைலைட் பண்ணி படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா டேட்டாஸ்லாம் வந்து நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க. நிறைய டெஸ்ட் வந்து போட்டு பாருங்கள். ஓகேவா? அடுத்தது வந்து ஏபிஜேல வந்து குரூப் 2க்கு மெயின்ஸ்க்கு வந்து நிறைய டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 1க்கும் சரி 2க்கும் சரி அதையும் கொஞ்சம் ரைட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது மைண்டில் நல்லாவே இது ஸ்டோர் ஆகிடும். நான் இந்த மெயின்ஸ் எழுதுனதுக்கு அப்புறமா தான் குரூப் 2 மெயின்ஸ் எழுதுனதுக்கு அப்புறமா தான்
என்னால் இவ்வளோ நல்ல ஸ்கோர் வந்து குரூப் 4ல் வந்து எடுக்க முடிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா எழுதி பார்க்கும்பொழுது நம்மளோட மைண்டில் வந்து நல்லாவே ஸ்டோர் ஆகுது. நீங்கள் கண்டிப்பாக இந்த டைமில் அழகாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நிறைய கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. AIMTNல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு குரூப் 1க்கு குரூப் 2க்கு குரூப் 4க்குலாம் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னே சொல்லிட்டு தனியாக போட்டிருக்காங்க. அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ப்ராப்பராக ஒரு நோட்டு போட்டு நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.